வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முதல் போட்டியிலேயே கிரிக்கெட் உலகின் 400 வருட சாதனையை தகர்த்தெறிந்த தமிழன் சாய் சுதர்சன். இந்தியா சரித்திர சாதனை வெற்றி. அதாவது இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் மோதிய 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் முதல் போட்டியில் டிசம்பர் 17ஆம் தேதி ஜோஹன்ஸ்பர்க் நகரில் இன்றைய தினம் நடைபெற்றது. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணிக்கு துவங்கிய அந்த போட்டியில் டாஸை வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்த நிலையில் இந்தியா சார்பில் நம்ம தமிழகத்தின் சாய் சுதர்சன் அவர்கள் அறிமுகமாக விளையாடும் வாய்ப்பை பெற்றார். அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய தென்னாப்பிரிக்காவுக்கு முதல் ஓவரிலேயே ரீசா ஹென்ட்ரிக்ஸை டக்கோட் ஆக்கிய ஹர்ஷதீப் சிங் அடுத்து வந்த வெண்டர் டுசனை கோல்டன் டக்கோட் ஆகி மிரட்டலை கொடுத்தார். அதனால் 3-2 என்ற மோசமான துவக்கத்தை பெற்ற தென்னாப்பிரிக்காவை காப்பாற்ற முயற்சித்த டி ஜெர்சியும் 28 ரன்களில் அவுட் ஆகி ஹர்ஷதீப் அடுத்து வந்த அதிரடி வீரர் ஹென்ரி கிளாசனை 6 ரன்களில் கிளீன் போல்ட் ஆக்கினார். அடுத்த ஓவரிலேயே நட்சத்திர வீரர் டேவிட் மில்லரை 2 ரன்களில் காலி செய்த ஆவேஸ்கான் அடுத்ததாக வந்த வியான் முல்டரை 2 ரன்களில் டக்கவுட் ஆக்கினார். இதனால் 58 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகள் என்று சரிந்த தென்னாப்பிரிக்கா ஆண்டிலோ பெலகோவக்கியா 33 ரன்கள் எடுத்து காப்பாற்ற முயன்ற போதிலும் 27.3 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் 116 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அந்த அளவுக்கு பந்து வீச்சில் தெரிவிக்கப்பட்ட இந்தியா சார்பில் அதிகபட்சமாக ஹர்ஷதீப் சிங் 5 விக்கெட்டுகளும் ஆவேஸ்கான் 4 விக்கெட்டுகளையும் சாய்த்தார்கள். அதனைத் தொடர்ந்து 117 என்ற சுலபமான இலக்கை துரத்திய இந்தியாவுக்கு அறிமுக போட்டியிலேயே தமிழகத்தின் சாய் சுதர்சன் அதிரடியாக விளையாடிய நிலையில் எதிர்புறம் சற்று தடுமாறிய ருத்ராஜ் 5 ரன்களில் முல்டர் வேகத்தில் அவுட் ஆனார். அந்த நிலையில் வந்த ஸ்ரேயாஸ் ஐயர் தனது கிளாஸான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் இந்தியாவை வெற்றி பாதைக்கு அழைத்து வந்தார். அதில் சாய் சுதர்சன் தன்னுடைய முதல் போட்டியிலேயே முதல் முறையாக அரை சதம் அடித்து அசத்திய நிலையில் எதிர்புறம் தன்னுடைய பங்கிற்கு 6 பவுண்டரி ஒரு சிக்ஸரை பறக்கவிட்ட ஸ்ரேயாஸ் ஐயரும் 52 ரன்களில் பெலுவுக்கியா வேகத்தில் அவுட் ஆனார். ஆனால் கடைசி வரை ஆட்டமாகாமல் 9 பவுண்டரியுடன் 55 ரன்கள் எடுத்த சாய் சுதர்சன் முதல் போட்டியிலேயே 16.4 ஓவரில் இந்தியா 117 ரன்களை எடுத்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற உதவினார். மேலும் ஒருநாள் கிரிக்கெட்டில் தங்களுடைய அறிமுக போட்டியிலேயே சதம் அடித்த, அதாவது அரை சதம் அடித்த 4வது இந்தியா துவக்க வீரர் என்ற சாதனையையும் சாய் சுதர்சன் படைத்தார். இதைவிட இந்த போட்டியில் 200 பந்துகள் மீதம் வைத்து கண்ட இந்தியா ஒருநாள் கிரிக்கெட்டில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அதனுடைய சொந்த மண்ணில் பந்துகள் அடிப்படையில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்து சாதனை படைத்து உள்ளது. இதனால் 1-0 என்ற கணக்கில் ஆரம்பத்திலேயே முன்னிலை பெற்று உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.